டாவின்சி கோட் பை டான் பிரவுன். அத்தியாயம் 57. ஜூரி பெட்டக வங்கிக்கு வெளியே இருந்த சாலை தடுப்பில் நின்று கொண்டிருந்த லெப்டினன்ட் கொலாட்டிற்கு தேடுதல் உத்தரவுடன் வந்து சேர பெக்கேவுக்கு ஏன் இவ்வளவு நேரம் ஆகிறது என்று தெரியாமல் நின்று கொண்டிருந்தார். வங்கியாளர்கள் நிச்சயமாக எதையோ மறைக்கிறார்கள். முன்னதாக லெங்டனும் நெவ்வியும் இங்கு வந்திருக்கிறார்கள். முறையான கணக்கு எண் அடையாளம் இல்லாதபடியால் அவர்கள் இங்கிருந்து திரும்பி சென்று விட்டனர். அப்படியென்றால் அவர்கள் ஏன் நம்மை உள்ளே விடமாட்டேன் என்கிறார்கள்? இறுதியில் கொலாட்டின் செல்போன் மணி அடித்தது. அது லோரியில் இருந்த கமாண்ட் போஸ்ட். நமக்கு இன்னும் தேடுதல் உத்தரவு கிடைக்கவில்லையா என்றார் கொலாட். வங்கியை விட்டுவிடுங்கள் லெப்டினன்ட் என்றார் அந்த ஏஜென்ட். நமக்கு இப்போது ஒரு துப்பு கிடைத்திருக்கிறது. லெங்டனும் நெவ்வியும் எங்கே ஒளிந்திருக்கிறார்கள் என்று நமக்கு தெளிவாக தெரிந்துவிட்டது. கொலாட் காரின் மீது விரைப்பாக அமர்ந்தார். கிண்டல் செய்கிறியா? புறநகர் பகுதியில் உள்ள முகவரி நம்மிடம் இருக்கிறது. வெர்சிலிஸ்க்கு அருகாமையில் ஏதோ ஒரு இடத்தில். கேப்டன் பெக்கேவுக்கு தெரியுமா? இன்னும் தெரியாது. அவர் முக்கியமான தொலைபேசி அழைப்பில் இருக்கிறார். நான் அங்கேதான் வந்து கொண்டிருக்கிறேன். அவர் ஃப்ரீயானவுடன் என்னை கூப்பிடச் சொல்லுங்கள். கொலாட் அந்த முகவரியை குறித்து கொண்டு தன்னுடைய காரில் ஏறினார். வங்கியிலிருந்து வெளியே வரும்போது லெங்டன் இருக்கும் இடத்தை டிசிபிஜே அதிகாரிக்கு யார் துப்பு கொடுத்தார் என்பதை கேட்க மறந்துவிட்டதை கொலாட் உணர்ந்து கொண்டார். அதெல்லாம் இப்போது விஷயமில்லை. தன்னுடைய சந்தேகத்திலிருந்தும் முந்தைய முட்டாள்தனமான தவறுகள் இருந்தும் தம்மை விடுவித்து கொள்ள கொலாட்டிற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. தன்னுடைய தொழில் வாழ்க்கையில் மிகவும் உயர்வான கைது ஒன்றை செய்ய போகிறார். கொலாட் தன்னுடன் வந்த 5 கார்களிடமும் ரேடியோவில் பேசினார். சைரன் ஒலிகள் கூடாது. நாம் வந்து கொண்டிருப்பது லெங்டனுக்கு தெரியக்கூடாது. 40 கிலோமீட்டர்களுக்கு அப்பால் ஒரு கருப்பு ஆடி கார் நாட்டுப்புற சாலையின் நிழலில் வயல்வெளிகளின் ஓரமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. அதிலிருந்து வெளியே வந்த சிலாஸ் தனக்கு முன்பாக இருந்த நீளமான காம்பவுண்டை சுற்றிலும் அமைக்கப்பட்டிருந்த முள்வேலி வளைவுகளின் ஊடாக பார்வையிட்டான். தொலைவில் சாட்டுவேவை நோக்கி வீசிக்கொண்டிருந்த நீண்ட நிலா ஒளியை உற்று பார்த்து கொண்டிருந்தான். கீழே இருந்த படிக்கட்டுகளில் ஒளி ஏற்றப்பட்டிருந்தது. இந்த நேரத்தில் அது வினோதமாக தெரிந்ததை நினைத்து சிலாஸ் புன்னகைத்து கொண்டான். டீச்சர் அவனுக்கு தந்திருந்த தகவல் முற்றிலும் துல்லியமானதுதான். கச்சாவி இல்லாமல் இந்த வீட்டிலிருந்து செல்லப் போவதில்லை என்று அவன் சத்தியம் செய்து கொண்டான். நான் பிஷப்பிற்கும் டீச்சருக்கும் ஏமாற்றம் அளித்துவிடக் கூடாது. தன்னுடைய ஹெக்லர் கோச் துப்பாக்கியில் இருந்த 13 சுற்று தோட்டாக்களையும் சரிபார்த்து கொண்ட சிலாஸ் அதை கம்பிகளுக்கு இடையில் காம்பவுண்டிற்குள் இருந்த புதர்ச்செடி தரையில் தள்ளிவிட்டான். பிறகு வேலியின் உச்சியில் ஏறி உள்ளே குதித்தான். தன்னுடைய இடுப்பு பட்டையால் ஏற்பட்ட சுருக்கென்ற வலியை புறம் தள்ளிவிட்டு துப்பாக்கியை எடுத்துக்கொண்ட சிலாஸ் சரிவான புல்வெளி தரையில் இருந்த நீண்ட பாதையில் ஏறத் தொடங்கினான்.